ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக ஒரு முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு முள்ளங்கி, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், வரமிளகாயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடையே ஒரு 6 பல் பூண்டு, நம்ம பொடியாக வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோடையே வெட்டி வச்சுருந்த 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றி எடுத்தோம்னா சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு